சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரை தான் வாங்குற முடிவில் இருக்கிறாங்க? அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு ஆக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கேமரன் கிரீன் வந்து சிஎஸ்கேக்கு ஃபிட்டா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணவே இல்லை. ரொம்ப சர்டனா அவர் கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஆடுவார் அப்படின்னு நினைச்சேன். பத்திரன் அவர் ஒரு அமௌண்ட்டுக்கு போனார்ல, ஐயோ அதுக்கு ஒரு போட்டி வந்துச்சுல. 25 கோடிக்கு மேல ஒரு பிளேயரை வாங்கினாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, போன வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாரோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நீங்க ஒர்த்து. இந்த ஓப்பனிங் நம்ம வந்து ஒரு லைன் அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், ரைட்டிங்ல பார்க்க நல்லா இருக்கு. மேபி வந்து அங்க ஒரு குட்டி கலாட்டா நடந்துச்சுன்னா டோட்டல் டெமாலிஷன். அதே போல நிறைய பேர் சர்ஃப்ராஸ் கான் எடுப்பாங்கன்னாங்க. சர்ஃப்ராஸ் கானை யாருமே எடுக்க. ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து அன்சோல்ட்ல இருக்காரு. 75 லட்சம் அவருக்கு கொடுக்க யாரும் ரெடியா இல்லை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு விஷயம். எதனால யாரும் போக மாட்டாங்கன்றதும். ஆர்சிபி இந்த டைம் they're not backing off. இந்த டைம் மறுபடி அவங்களுடைய சின்னசாமியில தான் விளையாடவும் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த 2 வயசு வந்து ஒரு பயங்கரமான வைட்டலா இருக்கும். வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரை தான் வாங்குற முடிவில் இருக்கிறாங்க? அந்த ஒரு கேள்வி வந்து நமக்கு அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு ஆக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து போய்கிட்டு இருக்கு. ஆரம்பிச்சதுல இருந்து யூஸ்வலா இவர் சொல்லுவாங்கல்ல, மிக்சர் சாப்பிட்றதுக்காகவே போறாங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏமாற்றம். கரெக்டாக அந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அகில் ஹுசைனை வாங்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான டார்கெட்டும் கூட, கன்சிடரிங் ஜடேஜா வெளியே போனதுலேருந்து அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக. பட் ஆனால் நிறைய பிளேயர்ஸை மிஸ் அவுட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒவ்வொருத்தரை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆரம்பம் வந்து ரொம்ப சர்டனாக அவர் கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஆடுவார் அப்படின்னு நினச்சேன். பத்திரனா எப்படி பார்க்குறீங்க அந்த இதை? இல்லை, நான் பத்திரனா சிஎஸ்கே ஆடுவாரா இல்லை ரிட்டர்னில் அவர் எடுப்பாங்களான்னு தாண்டி அவர் ஒரு அமௌண்ட்டுக்கு போனார்ல, ஐயோ அதுக்கு ஒரு போட்டி வந்துச்சுல. அதை பார்க்கும்போது தான் ஓஹோ அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா, பத்திரானாவை வந்து மற்ற ஃப்ரான்ச்சைஸ் டீமும் பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஈவன் வந்து ஸ்ரீலங்கன் நேஷனல் டீமே வந்து அவரை ஸ்குவாடில் எடுக்கிறது இல்லை, இன்ஜுரி போனாங்க, இந்த மாதிரியான நிறையா அவர் மேலே விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க, ஈவன் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது ஐபிஎல்க்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல 18 கோடிக்கு போயிருக்காரு. 18 கோடி, அதுவும் கேகேஆர். ஆமா, அண்ட் கேகேஆர் நம்ம நேற்றே பேசிட்டு இருந்தோம், அந்த யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு மாதிரி. நம்ம கேகேஆருக்கு வந்து இந்த பத்திரனா மாதிரியான ஒரு பிளேயர் தேவை அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸ்டார்க் மாதிரியான ஒரு சீனியர் இன்டர்நேஷனல் பவுலர் வெளியே போயிட்டாரு. அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே இல்லாதது தான் போன டைம் பெரிய பிரச்சனையா இருந்தது. வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா மாதிரியான பவுலர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சீனியர் இன்டர்நேஷனல் ஃபிகர் தான் நல்லா இருக்கும். ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், அந்த ஸ்பியர் ஹெட் மாதிரி செயல்பட்டா நல்லா இருக்கும். பவுலிங் கோச்சா இருக்கிறாரு. ஸோ அந்த பத்திரனா அண்ட் ஓகே ரைட் ஃபைன், அந்த ஒரு காம்போ அங்கே எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 18 கோடிக்கு அவங்க போவாங்களான்றது இல்லை. எனக்கு என்னன்னா, இது மெகா ஆக்ஷன்னா கூட சரி இன்னும் விட்டுறலாம். மினி ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாமல் 25 கோடி 25.2 கோடிக்கு வந்துட்டு கேமரன் கிரீன் போயிருக்காரு. நான் நினைச்சேன் கண்டிப்பா 10 கோடி வரைக்கும் ஏற விட்டுட்டு தான் சிஎஸ்கே உள்ள இறங்குவாங்கன்னு. அதே மாதிரிதான் போச்சு. பட் அட்லாஸ்ட் பார்த்தா பர்ஸை காலி பண்ணியிருக்காங்க கேகேஆருக்குன்னு தான் தோணுது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கேமரன் கிரீன் வந்து சிஎஸ்கேக்கு ஃபிட்டா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணவே இல்லை. எனக்கு கேமரன் கிரீன் ஃபிட் ஆயிருப்பாருன்னு தான் தோணுது. எனக்கு என்னன்னா, பவுலிங்ல ஒரு 3 ஓவராச்சும் உங்களுக்கு கேமரன் கிரீன் இருந்தா. இப்போ அவர் போடுறதே இல்லை பவுலிங். கண்டிப்பா போடுவார். இதெல்லாம் அவர் இன்னும் சொல்ல போனா அவர் வந்து ஆல்ரவுண்டர் ரவுண்ட்லயே அவர் வரல நினைக்கிறேன். ஒரு பேட்டர் கேரக்டருக்குலாம் வரவே செஞ்சாரு. ஆனா பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர். கண்டிப்பா பவுலிங் 25 கோடிக்கு வாங்கியிருக்கேன் நீ, கண்டிப்பா பவுலிங் போடணும். ஏன் 25 கோடி வாங்கிருக்க, ஒரு பால் கூட போட மாட்டேன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலாம் இருப்பாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் 27 கோடிக்கு வாங்கினாங்க. அவர் என்னென்னலாம் பண்ணாங்க? அவர் பேட்டிங்கே பண்ணலையே, விக்கெட் கீப்பிங் பண்ணாரா, அதுலயும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. பட் கேமரன் கிரீன் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு நல்ல அடிஷனாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லோவர் மிடில் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா, சிவம் தூபே வந்து தான் இப்போ லோவர் மிடில் ஆர்டரில் ஆடுற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது. ஏன்னா உங்களுக்கு ஓவர் டாப் வந்து செம்ம ஸ்டாக்டாக இருக்கு. யாரு ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், டெவால் பிரவிஸ் அப்படின் போது ஒரு லோவர் மிடில் ஆர்டர் பேட்டரில் தான் சிவம் தூபே வர மாதிரி இருக்குது. ஆனா சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னட் 4 தான் அவரோட பெஸ்ட் பொசிஷனா இருக்கு. நீங்க கேமரன் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட்ல தான் ரொம்ப டவுன் த ஆர்டர் ஆடி இருக்காரு. இங்க உங்களுக்கு நீங்க இத படுத்துங்க, இது பேர் என்ன, ஆர்சிபிக்கு லோவர் மிடில் ஆர்டர்ல ஆடி இருக்காரு, மும்பைக்கு லோவர் மிடில் ஆர்டர் ஆடி இருக்காரு. பட் ஆனா அங்க அவர் ஷைன் பண்ணல பெருசா. இப்போ நீங்க செஞ்சுரி போட்டார்ல, அதுல வந்து கரெக்டா ஒரு மிடில் ஆர்டர்ல ஆடுவாரு. அந்த ஒரு ரோல்ல தான் இவங்க தேவைப்படுதுன்ற சிஎஸ்கேக்கு. உங்களுக்கு சிவம் துபே வந்து அந்த ரோல்ல எவ்வளவு தூரம் நம்ப போறாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. சிவம் துபே மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இல்லை. அந்த ஒரு ரோலை எப்படியாச்சும் இவங்க வந்து காப்பாத்தி ஆகணுன்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருப்பாரு. ஆனால் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு கேமரன் கிரீன் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அடிஷனா இருந்திருப்பாரு. ஆனால் 25 கோடின்றது எனக்கு
டவுட்டாக தான் இருக்குது. எனக்குமே என்னன்னா 25 கோடிக்கு மேலே ஒரு பிளேயரை வாங்கினாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, போன வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாரோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஒர்த்து. போன சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த 25 கோடி இல்லை 24 யார் பேட் கமின்ஸோட அந்த 24 கோடி அந்த பட்ஜெட்டில் அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ண ஒரே பை வந்து என்ன கேட்டால் அது ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா 26.75 கிட்டத்தட்ட ஒரு விட்டு போயிருந்தோம்னா பண்டோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு கேப்டன்சி இருக்குது. அவர் நின்று அந்த டீமை மொத்தமா இழுத்துட்டு கொண்டு போறாரு, ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல எல்லாம் பிரிச்சு மெஞ்சிருப்பாரு. அவர்தான் மும்பை கூட வந்துட்டு மும்பை வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ங்கிறத வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வரும்போது அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியுமே தவிர அதே போல எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரவி பிஷ்னாய், ஆக்சுவலி ரவி பிஷ்னாய் வந்து ஏன் இவங்க அதுக்கு பெருசா அமௌண்ட் போலன்னு எனக்கு புரியல. ஒரு 5 கோடியில நின்றுக்குன்னு பார்த்தோம்னா டப்புன்னு உள்ள வந்து ஆட்டையை கிடைச்சிட்டாங்க. ரவி பிஷ்னாய் யாரு, இவங்க ஆர்ஆர் வந்து கடைசியில கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. 5 கோடியில அவ்வளவுதான் கண்டிப்பா சிஎஸ்கே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் அது முடியல. ஆனால் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிளேயர் தேவை. இப்போ உங்க அஸ்வின் போயிட்டாரு, ஜடேஜா போயிட்டாரு அப்படின்னும் போது 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் உங்களுக்கு எம்டியா இருக்கு. அந்த 8 ஓவர் ஆஃப் ஸ்பின்னு நீங்க என்ன மாதிரியா கொடுத்து யாரை வச்சு மேட்ச் பண்ண போறீங்கன்ற ஒரு இதற்கு எனக்கு தெரிஞ்சு சுயா சர்மா மாதிரியான யாரையாச்சும் கொண்டு வந்து விடுவாங்களோன்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொன்று பிரசாந்த் வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் அகில் ஹுசைன் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரையும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச பிரசாந்த் வீர் மேலே தான் சிஎஸ்கே கொஞ்சம் இப்போ அதிக நோட்டம் விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அடுத்தது டேவிட் மில்லர் பேஸ் பிரைஸ்ல விட்டுருக்கீங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் ஏமாற்றம் தான். என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு பிளேயர், அவங்க லோவர் மிடில் ஆர்டர் இல்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே அந்த ரிலீஸ் எல்லாம் பார்க்கும்போது மற்ற ரிலீஸா பார்க்கும்போது டேவிட் மில்லர் ஆட் ஆன் பண்ணணும் தேவைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதான் டேவிட் மில்லரை விட்டுட்டாங்க, ஈஸியா வந்து டெல்லி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. மேபி என்ன நடக்குது அப்படின்னு நீங்க ஃபினிஷரா அப்ப யாரை பார்க்க போறாங்கன்ற ஒரு டவுட் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு டேவிட் மில்லர் மாதிரியான ஒரு ஃபினிஷர் உங்களுக்கு பேஸ் பிரைஸ்ல வராருன்றதுக்கு பிட்டே பண்ணலான்றது. இப்போ பிட் பண்ணி தோத்துட்டாங்க, ஓகே 5 கோடி வரைக்கும் நீங்க போறீங்க, அப்போ கொஞ்சம் வேல்யூ பண்றாங்க, அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்காங்களா? என்னன்னா பெரிய ஸ்கெட்ச் வந்துட்டு இப்ப இந்த ஓப்பனிங் நம்ம வந்து ஒரு லைன் அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், ரைட்டிங்ல பார்க்க நல்லா இருக்கு. மேபி வந்து அங்க ஒரு குட்டி கலாட்டா நடந்துச்சுன்னா டோட்டல் டெமாலிஷன். ஏன்னா ஆயுஷ் மாத்திரே இருக்காரு, உர்வில் பட்டேல் இருக்காரு. ஸோ அவங்க வந்து 2 பேரும் யங்ஸ்டர்ஸ். சஞ்சு சாம்சன் வந்து எத்தனை மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ருத்ராஜ் வந்து ரிலையபிளான ஒரு பிளேயர் தான். டெவால் பிரேவிஸ்மே ஓரளவு கொஞ்சம் ரிலையபிளா தான் இருந்துட்டு வராரு. பட் ஆனா அந்த ஒரு கேள்வி இருக்கு, ஃபினிஷரா நீங்க யாரை கொண்டு வருவீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு ஜடேஜா 2-3 மேட்சா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. தோனி அவர் இப்போவும் அந்த ஒரு முந்தி உள்ள ஃபயர் பவர் அவர்கிட்ட இருக்கான்றது ஒரு டவுட் இருக்கு. சிவம் தூபையோட ரோல் என்னன்றதே இன்னும் நமக்கு சரியா தெரியல. ஏன்னா இத்தனை பிளேயர்ஸ் மேலே ஸ்டாக் ஆயிட்டதுனால அந்த டைம்ல உங்களுக்கு டேவிட் மில்லர் மாதிரியான ஒரு ஃபினிஷர் உங்களுக்கு ஆப்ஷன்ல வராரு, அதுவும் பேஸ் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின் போது எதனால அவர் பிட் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு மேஜரா இவங்க அதான் சொல்லல, நம்ம நேற்று பேசும்போது பவுலர்ஸ் யூனிட்ல தான் வந்துட்டு ஓவர்சீஸ்க்கு போக ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தோணுது, அப்படிதான் தோணுது. அந்த பவுலர்ஸோட ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு தான் நான் இப்போ நெக்ஸ்ட் வரேன், நீங்க அதை பேசி முடியுங்க. எதுக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல அப்படி இல்லைன்னா இப்ப அகில் ஹுசைன் வந்து எடுத்திருக்காங்க, நல்ல பை. ஆமா, இத்தனை பேரை விட்டதுல அகில் ஹுசைன் வந்து அந்த மிட்டுக்கும் ஒரு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல பிளேயர், பினிஷிங் ரோலும் பண்றாரு. அட் த சேம் டைம் பவுலிங்லயும் நல்ல ஒரு இது இருக்கு. ஸோ வந்துட்டு 2 ஓவர்சீஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா அப்படி ஒரு கேள்வியும் இன்னொரு ஓவர்சீஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யாரு? நூர் அஹ்மத் சொல்றீங்களா? ஓகே, ரைட். அது மறந்துட்டேன். இன்னும் வேற யாரையும் வாங்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஓவர்சீஸ் பவுலிங் அட்டாக் ஜேக்கப் டஃபி, இவரும் டேவிட் மில்லர் மாதிரி தான். உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு ரோல், ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலிங் அட்டாக்கு பேஸ் பிரைஸ்ல வராரு. T20ல அவ்வளோ எனக்கு மற்ற டீம்ஸை பத்தி இது மேலே டவுட்ஸ் வருது. டேவிட் மில்லர் கூட விட்டுருங்க, ஏன்னா நிறைய டீமுக்கு உங்களுக்கு ஃபினிஷர் ரோல் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விட்றாங்கன்னு விட்டுருங்க. ஜேக்கப் டஃபி மாதிரியான ஒரு பிளேயர் பேஸ் அட்டாக் வந்து நிறைய டீம்ஸ்க்கு தேவைப்படுது. நம்ம பார்த்துறோம், நேற்று பேசும்போது என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்குமே பேஸ் அட்டாக் வேணும் பேசிட்டு இருக்கோம். ஜேக்கப் டஃபி மாதிரியான T20 இன்டர்நேஷனல் நம்பர் 2 ரேங்க் 2ல இருக்கிற பவுலர் தான் ஜேக்கப் டஃபி. 2 கோடிக்கு RCB வாங்கியிருக்காங்க. இதனையும் பாருங்க, RCB வாங்க 2 பிளேயர்ஸ் பாருங்க, ஜேக்கப் டஃபி ஒன்று, வெங்கடேஷ் ஐயர் ஒன்று. வெங்கடேஷ் ஐயர் கூட 7 கோடிக்கு 7 கோடி வாங்கினதுன்றது RCBக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். RCB இந்த டைம் they're not backing off. இந்த டைம் மறுபடி அவங்களுடைய சின்னசாமியில தான் விளையாடவும் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச RCB வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த 2 வயசு வந்து ஒரு பயங்கரமான வைட்டலா இருக்கும் தோணுது. ஹேசல்வுட் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், இன்ஜுரி இருக்குது, அந்த கன்சர்ன் இருக்கு, அந்த எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு ஜேக்கப் டஃபி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாரோ அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. மேபி லைக் இந்த கேமரூன் கிரீன் இருக்கிற இடத்துல வெங்கடேஷர் தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் இப்போ கிளியர் ஆகுது அப்படின்போது ஜேக்கப் டஃபி உள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ் தயால் மாதிரியான நீங்க இப்போ தேவ்தத் படிக்கலும் வெங்கடேஷ் ஐயரையும் கம்பேர் பண்ணி அந்த 1 டவுன் ஸ்லாட்டை யோசிச்சு பாருங்களேன். இல்ல படிக்கலை தாண்டி வெங்கடேஷ் வந்து இன்னும் ஃபயர் அப்பா இருப்பாரு.
இவர் எலகன்ஸ் இருக்கும் எல்லாம் தாண்டி வெங்கடேஷ் ஐயர் கிட்ட ஒரு ஃபயர்டு பவர் இருக்கும். பட் அவருக்கு அந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சின்னசாமிலாம் அவருக்கு ரொம்ப சின்னது, எகிரி எகிரி அடிப்பாரு. என்ன சொல்ல போனால் ஃபில் சால்ட்டு கூட கம்பெனியாக வெங்கடேஷ் ஐயரை போட்டு 1 டவுனில் விராட் கோலி கூட ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். அவங்க அந்த காம்பினேஷன் போவோம். பட் ஆனால் கம்மிங் பேக் டு சிஎஸ்கே, ஜேக்கப் டெஃபியை விட்டதும் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. 10 ரனா கேமரன் கிரீன், ஏன்னா 10 ரனா ஓகே ரேட்டிங்க 18 கோடி ரொம்ப அதிகமாயிருச்சு, பிரைஸ் போயிடுச்சு அப்படின்னா ஜேக்கப் டெஃபி பேஸ் பிரைஸ்ல 2 கோடி ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. 10 ரனாவோட ஒரு பெட்டரான பவுலர் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல நல்லாவே ப்ரூவ் பண்ணிருக்க ஒரு பவுலர் தான் ஜேக்கப் டெஃபி. அதே போல நிறைய பேர் சர்ஃப்ராஸ் கான் எடுப்பாங்கன்னாங்க. சர்ஃப்ராஸ் கானை யாருமே எடுக்க. இன்னைக்கு மனுஷன் 15 பால்ல ஒரு ஸ்மாட்ல அந்த அடி அடிச்சுட்டு கடைசியில அன்சோல்டா போறதுலாம் பெரிய கஷ்டம். இப்போ யோசிச்சு பாருங்க, சர்ஃப்ராஸ் கானோட மனநிலை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் இதுக்கு மேல என்னதான் பண்ணுவேன். சிங்கிள் ஹேண்டடா மும்பை கேம் விட்டு போயிடுச்சு, அங்க யாருமே இல்லை. சிங்கிள் ஹேண்டடா கேமை திருப்பி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஹேண்டடா கூப்பிட்டு வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே எங்கேயுமே வெளியே போயிருக்க மாட்டேன். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து அவங்க டீம் மீட்டிங் முடிச்சுட்டு ஆக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து அன்சோல்டில் இருக்காரு. 75 லட்சம் அவருக்கு கொடுக்க யாரும் ரெடியா இல்லை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு விஷயம். எதனால யாரும் போக மாட்டாங்கன்றதும் ஆச்சரியம் அளிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. பாப்போம். அண்ட் இதுதான் சிஎஸ்கே பிளேயர்ஸ். சிஎஸ்கே எத்தனை பிளேயர்ஸ் அடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கு, பட் இதை வச்சே ஃபுல்லா நிர்ணயிக்கிற நம்மளால நிர்ணயம் செய்ய முடியாது. ஸோ பாப்போம் அவங்களோட பிளான் என்ன அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரை இந்த இதுல யாராச்சும் ஒருத்தர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா, இல்லை சிஎஸ்கே ஏன் இந்த பிளேயரை விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.